சட்டமன்ற தொகுதியில் புதிதாக ஏற்பட்டுள்ள மக்கள் தொகை பெருக்கத்தினாலும் அது மாத்திரமல்ல 100 டிகிரியிலிருந்து 101 டிகிரி 102 டிகிரி 103 டிகிரி என்று இப்பொழுது வெப்பநிலை ஏறுகின்ற காரணத்தினாலும் பயணிட்டாளர்களின் உபயோகிப்பு அதிகரிக்கின்ற காரணத்தினாலும் ராயபுரம் முழுக்க இருக்கக்கூடிய 6 வார்டுகளிலும் ஒவ்வொரு வார்டுகளிலும் 8 புதிய மின்மாற்றிகளை 100 kV மின்மாற்றிகளை முதல் கட்டமாக மாற்றி அதற்கு பிறகு அதை 250 மின்மாற்றியாக மாற்றுவதன் மூலம் அடுத்த 10 ஆண்டுகளுக்கு இந்த ராயபுரம் ராயல்புரமாக மின்தடை இல்லாத ஒரு ராயல்புரமாக மாற்ற வேண்டும் என்ற எண்ணத்தின் அடிப்படையில் முதல்வரிடம் கோரிக்கை வைக்கப்பட்டது, துணை முதல்வரிடம் கோரிக்கை வைக்கப்பட்டது. அந்த அடிப்படையில் இன்றைய தினம் 22 மின்மாற்றிகளை ராயபுரத்திற்கு ஒதுக்கி தந்த முதலமைச்சர் அவர்களுக்கு நன்றி தெரிவித்து முதல் கட்டமாக மின்ட் மாடர்ன் சிட்டி 53வது வார்டில் 2 மின்மாற்றிகள் இன்றைய தினம் மாற்றி அமைக்கப்பட்டுள்ளன. அதே போல் 50வது வார்டிலே 5 மின்மாற்றிகள் மாற்றி அந்த பூஜைகளும் நிறைவுற்று பணிகள் 3 மின்மாற்றிகள் பயனுக்கு வந்துவிட்டன. மீண்டும் 2 மின்மாற்றிகள் மாற்றப்பட்டுள்ளன. இன்றைய தினம் 48வது வார்டில் 2 மின்மாற்றிகள் இன்றைய தினம் மாற்றப்பட்டுள்ளன. இன்னும் 2 அல்லது 3 நாட்களுக்குள் மேலும் 2 மின்மாற்றிகள் இங்கே மாற்றப்பட இருக்கின்றன. அதே போல் வார்டு எண் 52லையும் வார்டு எண் 51லையும் வார்டு எண் 49ல் வந்து இப்போ 49 பொறுத்த வரைக்கும் 8 மின்மாற்றிகளை உடனடியாக மாற்றுவதற்கான ஏற்பாடுகளை செய்து 3 மின்மாற்றிகள் மாற்றப்பட்டுள்ளன. மீதம் உள்ள இடங்களில் 5 மின்மாற்றிகள் ஏற்படுவதற்கான ஏற்பாடுகள் அனைத்தும் செய்யப்பட்டுள்ளன. இப்படி செய்வதன் மூலமாக அடுத்த 10 ஆண்டுகளுக்கு எந்த விதமான எவ்வளோ வெப்பத்திலையும் மின்தடை ஏற்படாதவங்களும் ஹை வோல்டேஜ் லோ வோல்டேஜ் பிரச்சனை இல்லாமல் கடந்த 30 ஆண்டுகளாக இருந்த பிரச்சனை இங்கே ராயபுரம் பகுதியில் நிறைவு செய்யப்பட்டு அதே போல் கிட்டத்தட்ட மழை வெள்ளம் எங்கெங்கெல்லாம் பாதிக்கின்றதோ அந்த இடத்துல இருக்கக்கூடிய பில்லர் பாக்ஸ் எல்லாம் வந்து 450 பில்லர் பாக்ஸ் ராயபுரம் சட்டமன்ற தொகுதியில் இன்றைய தினம் உயர்த்தி கட்டப்பட்டு கடந்த மழையின் போது ஒரு 24 மணி நேரத்தில் கடுமையான மழையின் போது கூட ஒரு நேரம் கூட மின்வெட்டு இல்லாத பகுதியாக இந்த ராயபுரம் பகுதி மாற்றப்பட்டுள்ளது. இதற்கெல்லாம் முழு முதற் காரணமாக இருந்த எங்கள் முதலமைச்சர் அவர்களுக்கும் மாண்புமிகு துணை முதலமைச்சர் அவர்களுக்கும் ஏற்கனவே அமைச்சராக இருந்த செந்தில் பாலாஜி அண்ணன் அவர்களுக்கும் அதே பொழுது இப்பொழுது புதிதாக பொறுப்பேற்று சிறப்பாக எங்களுக்கு உடனடியாக ஒரு 22 பில்லரை ஏற்பாடு செய்து கொடுத்த மாண்புமிகு அண்ணன் சிவசங்கர் அவர்களுக்கும் அமைத்து கொடுத்தது மாத்திரமல்ல, கடந்த 3 நாட்களாக என்னுடன் தொலைபேசி தொடர்பு கொண்டு வேலையெல்லாம் துரிதமாக நடைபெற்றுகிறதா என்பதை கேட்டு அறிந்து கொண்டிருக்கிறார். அந்த வகையில் மிக சிறப்பாக செயல்பட்டு கொண்டிருக்கக்கூடிய சிவசங்கர் அண்ணன் அவர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்து ராயபுரம் பொதுமக்கள் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம்.